வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இனி வரும் காலகட்டங்கள்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது குளோபல் சிட்டி. சோ இந்த ஒரு திட்டம் தமிழ்நாடு பட்ஜெட்ல தான் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதன்படி சென்னைக்கு பக்கத்துல 2000 ஏக்கர் பரப்பளவுல ஒரு புதிய நகரம் அப்படின்றத உருவாக்க இருக்கிறாங்க. சோ அப்படி உருவாக்க இருக்கிற அந்த ஒரு குளோபல் சிட்டில நிறைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் வர இருக்கு. குறிப்பா வந்து ஐடி பார்க்ஸ், ஃபின்டெக் ட்ரேட் ஜோன்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ், ஹைடெக் கம்பெனிஸ், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபர்ம்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ், ட்ரேட் சென்டர்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ், அப்புறம் இதோட எஜுகேஷனல் மற்றும் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றதும் போத் பிரைவேட் மற்றும் பப்ளிக் செக்டார்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இதோட சேர்த்து மல்டி ஸ்டோர்டு ரெசிடென்சியல் பில்டிங்ஸ், எக்ஸ்டென்சிவ் ரோட் நெட்வொர்க்ஸ், ஐடி அண்ட் கிரீன் எனர்ஜி சிஸ்டம்ஸ், கோவர்க்கிங் ஸ்பேசஸ், அப்புறம் ரீக்ரியேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது அர்பன் ஸ்கொயர்ஸ் மற்றும் பார்க்ஸ் மாதிரியான ரீக்ரியேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் இதோட சேர்த்து சென்னையுடனான கனெக்டிவிட்டியை என்சூர் பண்றதுக்கு ப்ராப்பரான ரோட் நெட்வொர்க்ஸ், அப்புறம் எக்ஸ்பிரஸ் பஸ் சர்வீசஸ், அப்புறம் இதோட மெட்ரோ எக்ஸ்பான்ஷன்ஸ் மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காண்டி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு குளோபல் சிட்டி ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்க போறது டிட்கோ. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய முதல் கட்டத்தை விரைவில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை கிரிக்கெட் ஸ்டேடியம். சோ இப்ப கரண்டா மதுரையில வேலம்மாள் குரூப்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பில்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தினுடைய கெபாசிட்டி அப்படின்றது 20,000 இருக்கு. சோ இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து விரைவில் கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து ரஞ்சி மற்றும் டிஎன்பிஎல் மேட்சஸையும் ஹோஸ்ட் செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து கம்ப்ளீட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய செகண்ட் பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியமா இந்த ஒரு ஸ்டேடியம் மாறிடும். நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்க்ஸ். சோ இந்த ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்க் அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதன்படி தமிழ்நாட்டுல உள்ள 3 முக்கியமான நகரங்களான சூலூர், கோயம்புத்தூர் மற்றும் பல்லடத்துக்கு பக்கத்துல 100 ஏக்கர் பரப்பளவுல இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்க்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்க்ஸை நிறைய வெளிநாடு நிறுவனங்களோட இணைஞ்சு, குறிப்பா யுஎஸ், சிங்கப்பூர், மலேசியா, தாய்வான் போன்ற நாடுகளை சேர்ந்த நிறுவனங்களோட இணைஞ்சு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்க போறாங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற ப்ராஜெக்ட் அப்படின்றது அன்புச்சோலை. சோ இந்த ப்ராஜெக்டையும் இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு பட்ஜெட்ல தான் அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள சில முக்கியமான நகரங்களான மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர், திண்டுக்கல் ஆகிய இந்த நகரங்கள்ல அன்புச்சோலை அப்படின்ற பேர்ல ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் ரூபாய் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இருக்கிறாங்க. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். கடந்த 2024 ஆண்டு நம்ம தமிழ்நாடு அரசு கோயம்புத்தூர்ல ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கட்ட போறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை அமைக்கிறதுக்கான அந்த இடத்தை தேர்வு செய்யற பணிகள் அப்படின்றது தொடர்ந்து நடந்து வந்துச்சு. சில இடங்கள்ல ஆய்வும் நடத்தப்பட்ட நிலையில ஃபைனலா கோயம்புத்தூர்ல உள்ள ஒண்டிபுதூர்ல திறந்தவெளி சிறைச்சாலை இயங்கி வரும் இடத்துல 20.72 ஏக்கர் அளவிலான நிலப்பரப்பு அப்படின்றது இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கான இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து சிறைத்துறைக்கு சொந்தமான இந்த ஒரு இடத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்ப கரண்டா இந்த ஒரு ப்ராஜெக்டுக்கான திட்ட அறிக்கை அப்படின்றது தயார் செய்யப்பட்டு வருது. இந்த நிலையில தான் இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காண்டி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து என்ஓசியை வழங்கியிருக்காங்க. அதாவது தடையில்லா சான்றிதழ் இந்த ஒரு திட்டத்துக்காண்டி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வழங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்ப கரண்டா இந்த ஒரு ஸ்டேடியத்துக்காண்டி 3 விதமான மாடல்ஸ் அப்படின்றது தயார் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 மாடல்ஸையும் அடுத்த வாரம் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கொடுத்து அதுல ஒண்ணு கடைசியா ஃபைனலைஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நிறைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் வர இருக்கு. குறிப்பா வந்து ஹோட்டல்ஸ், ஸ்போர்ட்ஸ் பார், கிளப் ஹவுஸ், உயர்தர இருக்கை வசதி, இன்டோர் பிராக்டிஸ் ஏரியா, ட்ரெஸ்ஸிங் ரூம், விரிவுரை அரங்குகள், விஐபி ஸ்டாண்ட்ஸ், ஸ்பாஸ், கார்ப்பரேட் ரூம்ஸ், பொழுதுபோக்கு வசதிகள், ஜிம், அப்புறம் ரசிகர்களுக்கான என்ட்ரி கேட்ஸ் அப்படின்னு உலகத்தரம் வாய்ந்ததா இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கோயம்புத்தூர்ல அமையவிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டெண்டர் ப்ராசஸ் அப்படின்றது தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா முடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல
நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸும் ஐபிஎல் மேட்சஸ் கூட ஹோஸ்ட் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த வீடியோல இத பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video until signing off by Sabari Karthik.